அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் எக்ஸாம் மெத்தடா குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து பிஜிடிஆர்பிலே சிலபஸ் இருக்குது. ஸோ டிஎன்செட் இது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ பிஜிடிஆர்பியில் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ன்றது ஒரு தனி செக்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இது வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம், டிஎன்செட் அண்ட் காலேஜ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி எல்லாமே காமனாக கேட்குற ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. குவாட்ராட்டிக் ஃபார்ம் 6x1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 டைம்ஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 டைம்ஸ் x3 ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் x1 x2 மைனஸ் 2 டைம்ஸ் x2 x3 ப்ளஸ் 4 டைம்ஸ் x3 x1 in 3 variable is positive definite, negative definite, positive semi definite, negative semi definite. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டு அதனுடைய பாசிட்டிவ் டெஃபினட்டாக, நெகட்டிவ் டெஃபினட்டாக, பாசிட்டிவ் செமி டெஃபினட்டாக, நெகட்டிவ் செமி டெஃபினட்டான்றதை கேட்குறாங்க. ஜென்ரலாக குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ 3 வேரியபிள் குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெஃபினிஷன். நம்ம டெஃபினிஷன் தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் பற்றி நம்ம எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே. குவாட்ராட்டிக் ஃபார்ம் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் R3 to க்ளோஸ் டு 0, இன்ஃபினிட்டி. ஓகே. ஸோ ஏன் இங்கே R3 யூஸ் பண்ணேன், ஏன்னா இங்கே 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறது. ஓகே. R3 ஃப்ரம் க்ளோஸ் டு 0, இன்ஃபினிட்டி which is symmetric real form. ஓகே. ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சிம்மெட்ரிக் ரியல் ஃபார்மாக இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. குவாட்ராட்டிக் ஃபார்ம் R3 to க்ளோஸ் டு 0, இன்ஃபினிட்டி இஸ் a symmetric real form and it is defined by Q of x equal to x transpose AX where x belongs to R3 which is a column vector. இது வந்து column vector. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியம். Here A is called a matrix form of Q. Also A transpose equal to A. இது வந்து சிம்மெட்ரிக்காக இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறது பாருங்களேன். இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், வேர் A equal to, ஸோ x1 x2 x3, இங்கே x1 x2 x3. ஓகே. ஸோ கவனிங்களேன், x1 ஸ்கொயர் கோஃபிஷியன்ட்டு அப்படி நீங்கள் எழுதிடணும் டயகனலில். அதே போல் x2 ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டு டயகனல் எழுதிடணும். x3யோட ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டயகனல் எழுதிக்கணும். ஒன்று. ஸோ கோஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே கோஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர். ஸோ இந்த டயகனல் எலமெண்ட்டில் இந்த கோஃபிஷியன்ஸு, இந்த டேர்ம்ஸோடைய கோஃபிஷியன்ஸை நீங்கள் எடுத்து எழுதிடணும் ஃபஸ்ட்டு. செகண்டை வந்து நான் டயகனல் எலமெண்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் x1 x2 ஆர் x2 x1, இந்த நான் டயகனல் எலமெண்ட்ஸ். ஓகே. இந்த நான் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், 1/2 டைம்ஸ் x1 x3 ஆர் 1/2 டைம்ஸ் x2 x3. ஸோ இந்த ப்ராடக்டில் வர டேர்ம்ஸ் எல்லாமே ஆஃப் போட்டு கோஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 டிவைடட் பை 2. ஸோ இந்த டேர்மை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோஃபிஷியன்ட்டை பை 2 நீங்கள் பண்ணி இந்த டேர்ம் இந்த இடத்துல நான் டயகனல் என்ட்ரிஸ்லாம் கொடுத்துடணும். ஓகே. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்களேன். புரியுதுங்களா? குவாட்ராட்டிக் ஃபார்ம் இஸ் a symmetric real form and it is defined by Q of x equal to x transpose AX. ஸோ இது எப்பவுமே உங்களுக்கு நான் நெகட்டிவாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து நான் நெகட்டிவாக இருக்கும் ஆல்வேஸ். இது வந்து ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன கீ கொடுத்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். The quadratic form Q is always non-negative and the matrix A is called a symmetric form of Q. அந்த ஏவை எப்படி எழுதுறோம் அப்படின்றது இங்கே இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். கோஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், கோஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஸ்கொயர், கோஃபிஷியன்ட் ஆஃப் x3 ஸ்கொயர். ஸோ இப்போ x1 x2 மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோஃபிஷியன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், பை 2 போட்டு இங்கே எழுதிக்கணும். ஆஃப் ஆஃப் கோஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, ஆஃப் ஆஃப் கோஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3, ஆஃப் ஆஃப் கோஃபிஷியன்ட் ஆஃப் x2 x1, ஆஃப் ஆஃப் கோஃபிஷியன்ட் ஆஃப் x2 x3. அந்த டேர்ம்ஸ் எல்லாமே நான் டயகனல் எலமெண்ட்ஸில் வந்துடணும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். ஸோ கொஸ்டின் என்ன, Q equal to 6x1 square plus 3x2 square plus 3x3 square
minus 4 times x1 x2 minus 2 times x2 x3 plus 4 times x3 x1. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் ஏ எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயகனல் எலமெண்ட்ஸ் கொடுத்துடணும். 6 3 3. ஸோ இது எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா டயகனல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் இது எல்லாமே டயகனல் எலமெண்ட்ஸில் கொடுத்துடணும். இப்போது x1 x2 மல்டிபிள் பண்ணுங்களேன். இங்கே x1 இருக்கும், இது x2 இருக்கும், இங்கே வந்து x3 இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது x2 x3 கவனிக்கணும். x1 x2 மல்டிபிள் பண்ணுறீங்க, மல்டிபிள் பண்ணுற டேர்ம் நம்ம அங்கே எழுத போகிறோம். அது ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பார்க்குறோம். x1 x2 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் -4. -4 ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே -2. ஓகேவா? அடுத்து x1 x3 இருக்குங்களா? அதோ இருக்குது, x1 x3 இருக்குது. ஸோ அதனுடைய ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. அடுத்து x2 x1 இருக்குங்களா? இங்கே தான் போட்டோம், இந்த சிமெட்ரிக் ஃபார்ம் இங்கே வந்துடும். ஸோ -2. அடுத்து x2 x3 இருக்கா பாருங்கள், x2 x3 இருக்குது. ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -1. ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் அவ்வளோதான். அடுத்தது x3 x1 பாருங்கள், x3 x1 2 வந்துடும். அடுத்து x3 x2 வந்து உங்களுக்கு -1 வந்துடும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எலமெண்ட் இங்கே வரும், இங்கே இருக்கிற எலமெண்ட் இங்கே வரும், -1 இங்கே -1 ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமெட்ரிக் ஃபார்மாக இருக்கும். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபார்ம். ஓகே, இப்போ பாசிட்டிவ் டெஃபினட்டா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33. ஸோ தான் என்னுடைய மேட்ரிக்ஸு. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணேன், இது வந்து ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது பாசிட்டிவ் டெஃபினட்டா நெகட்டிவ் டெஃபினட்டா, பாசிட்டிவ் செமி டெஃபினட்டா நெகட்டிவ் செமி டெஃபினட்டா நான் செக் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் டெஃபினட்டுக்கு நான் கண்டிஷன் எழுதுகிறேன். பாசிட்டிவ் டெஃபினட். ஓகே, ஸோ a11 இஸ் நான் நெகட்டிவாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். அடுத்தது a11 a12, அடுத்த மைனர் டயகனல் மைனர் மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். a22 வந்து -0 இருக்கணும். அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து -0 இருக்கணும் ஒரு கேஸு. அப்படி இல்லைன்னா ஆல் இட்ஸ் ஏக்கின் வேல்யூ ஆஃப் ஏ, ஏக்கின் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஏக்கன் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அது எல்லா ஏக்கன் வேல்யூ பாசிட்டிவாக வரணும். அப்படி இல்லைனா மைனர் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு மைனர், செகண்ட் மைனர், அப்புறம் தேர்ட் மைனர் வந்து உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வரும். இது எல்லாமே -0 வந்தால் பாசிட்டிவ் டெஃபினட். ஓகே, செமி டெஃபினட்னா என்னென்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மைனர் வந்து ≥ 0 இருக்கும். பாசிட்டிவ் செமி டெஃபினட், பாசிட்டிவ் செமி டெஃபினட், அட்லீஸ்ட் one of the minor of A in the diagonal. non-negative na ≥ 0 இன்க்ளூட் ஆகலாம். ஸோ நான் நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு அது நெகட்டிவாக வரல, பாசிட்டிவாகவும் இருக்கும், ஜீரோவாகவும் இருக்கும். ஓகே, நான் நெகட்டிவ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மைனர் ஆஃப் ஏ இன் தி டயகனல் ஃபார்ம். அதாவது இந்த டேர்மு எய்தர் இந்த 2/2 டிட்டர்மினன்ட் ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் வந்து ≥ 0 இருந்தால் ஸோ என்ன சொல்லிடலாம், பாசிட்டிவ் செமி டெஃபினட்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணி எழுதுங்க, எல்லாமே கீ பாயிண்ட் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொஷினாக வரும். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஏக்கன் வேல்யூ வந்து ≥ 0 இருக்கலாம். ஸோ ஏக்கன் வேல்யூ 0 இருக்கலாம், அல் பாசிட்டிவாக இருக்கலாம், அல்ல மைனர் வேல்யூஸ் 0 இருக்கலாம், இல்லைனா பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்களேன். இப்போ 0 1 2 0 3 2 0 0 1 இப்படி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ் டெஃபினட்டாக பாசிட்டிவ் செமி டெஃபினட்டான்னு பாருங்கள். a11 வந்து 0 which is ≥ 0, அப்போ பாசிட்டிவ் செமி டெஃபினட் தான் வரும். ஓகே, அடுத்த மைனர் செக் பண்ணுங்கள். அடுத்த மைனர் என்ன, 0 1 0 3ன்னு வரும். ஸோ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 0 வரும். இதுவும் ≥ 0 தான். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ பாருங்கள். டிட்டர்மினன்ட்டும் டெட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு 0 தான். எய்தர் ஒன் ஆஃப் த ரோ ஆர் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா டிட்டர்மினன்ட்டும் 0. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினட்டுக்கான ஃபார்மேட். இது பாருங்கள், 2 1 1 2 3 0 1 2 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. இது பாசிட்டிவ் டெஃபினட்டான்னு செக் பண்ணுங்கள். a11 வந்து என்னது உங்களுக்கு 2 which is > 0. அடுத்து டைப் மைனர் பார்க்குறோம், 2 1 2 3 பார்க்குறோம். ஸோ 6 - 2 which is 4 > 0.
நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்குறீங்க. என்ன கிடைக்கும்? 2 1 1 2 3 0 1 2 2. ஸோ 2 times 6 minus 0 minus 1 times 4 minus 0 plus 1 times 4 minus 3. ஸோ என்ன கிடைக்கும்? 12 minus 4 plus 1 கிடைக்கும். ஸோ 13 minus 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 9, which is greater than 0. ஸோ இது பாசிட்டிவ் டெஃபினட் மேட்ரிசஸ். இது பாசிட்டிவ் டெஃபினட். ஓகே, சரி. இப்போ நெகட்டிவ் டெஃபினட்டுக்கு பாருங்கள். நெகட்டிவ் டெஃபினட் டெஃபினேஷன் பாருங்கள். நெகட்டிவ் டெஃபினட் இது ரொம்ப முக்கியம். ஸோ நெகட்டிவ் டெஃபினட் என்ன அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. ஸோ இதான் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ நெகட்டிவ் டெஃபினட் செக் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட் பிரின்சிபல் மைனர் வந்து உங்களுக்கு வந்து greater than 0 இருக்கணும். ஆல்வேஸ் ஷுட் பி greater than 0. ஸோ செகண்ட் மைனர் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கலாம்? A22 இது வந்து less than 0. ஆல்டர்னேட்டிவாக வரணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து greater than 0. ஸோ இது பேர் வந்து நெகட்டிவ் டெஃபினட். புரியுதுங்களா? ஃபஸ்ட் மைனர் பிரின்சிபல் வந்து ஆல்வேஸ் greater than 0 இருக்கணும். ஸோ மற்றதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சைனாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் டெஃபினட். நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் பிரின்சிபல் மைனர் A11 வந்து greater than 0 இருக்கணும். மற்றெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சைனாக இருந்தால் இது வந்து நெகட்டிவ் டெஃபினட். விச் மீன்ஸ் ஏதோ ஒரு சம் வேல்யூக்கு வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் 0 ஆகுதுன்னு அர்த்தம் அந்த வேரியபிளுக்கு. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சைனாக வருது இல்லைங்களா? ஸோ ஒன்று வந்து அந்த ஆக்சிஸ் பிளேனை வந்து நெகட்டிவ் ஆக்சிஸ்லேருந்து நெகட்டிவ் போர்ஷன்லேருந்து பாசிட்டிவ் போர்ஷனுக்கு கிராஸ் ஆகும் அந்த கவ். அப்படி பண்ணுறச்ச ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன ஆகிடும்? இந்த பிளேன் ஆஃப் ஆக்சிஸில் வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ நெகட்டிவ் டெஃபினட் டெஃபினேஷன் தான். செமி டெஃபினட்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? லெஸ் than or equal to 0 கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அல்லது எப்படி சொல்லிக்கலாம்? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஏக்கன் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் டெஃபினட். ஸோ நீங்கள் அது தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் மைனர் வந்து greater than 0, மற்றெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சைனாக இருந்தால் நெகட்டிவ் டெஃபினட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் டெஃபினட்டு, நெகட்டிவ் செமி டெஃபினட்டு, பாசிட்டிவ் செமி டெஃபினட்டுக்கான டெஃபினேஷன். இப்போது நம்ம மேட்ரிக்ஸு நம்ம கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸோடைய ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து நெகட்டிவ் டெஃபினட்டாக பாசிட்டிவ் டெஃபினட்டான்னு சொல்லிக்கலாம். சியோட வேல்யூ என்ன? 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 and 3. ஓகே, ஸோ A11 என்ன? 6, which is greater than 0. அடுத்த மைனர் பார்க்குறோம். A11 A12 A21 A2 போடுறோம். A22 வேல்யூ பாருங்கள். 6 minus 2 minus 2 3. ஸோ 18 minus 4 வரும். ஸோ 14 வரும், which is greater than 0. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு டெட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3 வரும். ஸோ 6 மல்டிபிள் பண்ணுறீங்க, 9 minus 1 வரும், ப்ளஸ் 2 times minus 6 ப்ளஸ் 2 கிடச்சிரும். அகைன் ப்ளஸ் 2 times 2 minus 6 கிடைக்கும். ஓகே, அப்போ 6 times 8 ப்ளஸ் 2 times minus 4 ப்ளஸ் 2 times minus 4. ஓகே, ஸோ என்னாகும்? 48 minus 8 minus 8. ஸோ 40 minus 8 அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32, which is greater than 0. ஸோ டெட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு greater than 0. அப்போ இது வந்து என்னவாக இருக்குது? ஸ்டில் பாசிட்டிவ் டெஃபினட். ஓகே, இது பாசிட்டிவ் டெஃபினட்டாக இருக்குது. ரெண்டாவது, டிட்டர்மினன்ட் greater than 0 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஏகன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக என்னது? பாசிட்டிவ் டெஃபினட்ன்றதால ஏகன் வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ். ஸோ ஆல்சோ டெட் ஆஃப் ஏ greater than 0 அப்படின்றதால அண்ட் இட் இஸ் பாசிட்டிவ் டெஃபினட். அப்படின்னா all its eigen values are positive. Okay, ஸோ பாசிட்டிவ் டெஃபினட் மேட்ரிக்ஸு டிட்டர்மினன்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆல் இட்ஸ் ஐகன் வேல்யூஸாக கண்டிப்பாக, ஏன்னா டிட்டர்மின்றது ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ, எல்லாமே ரியல் ஐகன் வேல்யூஸ். ஸோ உங்களுக்கு நான் பாசிட்டிவ் டெஃபினட் இருக்குது, ஆல் தி ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். புரியுதுங்களா? ஸோ பாசிட்டிவ் டெஃபினட்னாவே நான் என்ன சொல்லிட்டேன்? எல்லா ஐகன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், எல்லாமே ரியல் ஐகன் வேல்யூஸ் அண்ட் தே ஆர் பாசிட்டிவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள், பாசிட்டிவ் டெஃபினட். ஓகே,
ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. இதில் வந்து நிறையா இருக்குது. ரேங்க்கு, சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது. ஸோ சிக்னேச்சர் சிக்மா ஏ டினோட் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஓகே, சிக்னேச்சர் ஆஃப் ஏ அப்படின்றது எஸ் டினோட் பண்ணுறது எஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூ. ஸோ பி டினோட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ. அடுத்து n டினோட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு என்னது சிக்னேச்சர். இண்டெக்ஸ்ன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்ன்றது இண்டெக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு என்னென்ன சொல்ல வரோம், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ சொல்கிறோம். ஸோ சிக்னேச்சர் வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூ. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ தெரிஞ்சிட்டா அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோடைய சிக்னேச்சர் ரேங்க்கு சொல்லலாம். ரேங்க்ன்றது நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நான்-ஜீரோ ரோஸ். ஒரு மேட்ரிக்ஸோடைய ரோ எக்கலான் ஃபார்மில் இருக்கிற நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நான்-ஜீரோ ரோஸ் தான் அது நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ நான்-ஜீரோ காலம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு என்னது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸாக டினோட் பண்ணுவோம். எதர் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் இந்த ரோ எக்கலான் ஃபார்ம் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் காலம்ஸ் ஆர் ரோ. இந்த கவுண்ட்டு தான் நமக்கு நான் சொல்லுவோம் ரேங்க்னு சொல்லுவோம். ஸோ சிக்னேச்சர்ன்றது நமக்கு நான் தெரியும், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூ. இண்டெக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ மட்டும். ஸோ இது வந்து குவாட்ராடிக் ஃபார்முடைய இன்னொரு பார்ட். ஸோ பாசிட்டிவ் டெஃபினட் நெகட்டிவ் டெஃபினட் தாண்டி கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். ஓகே, புரியுதுங்களா? ஸோ சிக்னேச்சர்ன்றது மொத்த ஐக்கன் வேல்யூட கவுண்ட்டு, பாசிட்டிவ் ஐக்கன் வேல்யூட கவுண்ட்டு மைனஸ் நெகட்டிவ் ஐக்கன் வேல்யூட கவுண்ட்டு. இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து சிக்னேச்சர் டினோட் பண்ணுவோம். இன்னொன்று படிச்சுப்பீங்க 2p + r ரேங்க்கு. பின்றது பாசிட்டிவ் ஐக்கன் வேல்யூ ப்ளஸ் ரேங்க்னு போட்டிருப்போம், 2p + rனு போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. சிக்னேச்சர் ஃபார்மில் வந்து பாசிட்டிவ் ஐக்கன் வேல்யூ மைனஸ் நெகட்டிவ் ஐக்கன் வேல்யூ போடுங்க. இண்டெக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐக்கன் வேல்யூ மட்டும் கொடுத்தாப்போ. சிக்னேச்சர் வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் சிக்மா ஆஃப் ஏ அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இண்டெக்ஸ்ன்றது ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் தான், அதுக்கு எந்த நோட்டேஷன் கிடையாது. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐக்கன் வேல்யூ ஆஃப் ஏ. மோரோவர் என்னுடைய குவாட்ராடிக் ஃபார்ம் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும். அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யார்? ஏ. ஸோ இந்த மேட்ரிக் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏவாக இருந்தால் அதெல்லாம் சொல்லிடலாம் நம்ம சிமெட்ரிக் குவாட்ராடிக் ஃபார்ம். ஸோ பாசிட்டிவ் டெஃபினட்டாக இருக்கணும், ஸோ அதில் நெகட்டிவ் டெஃபினட்டாக இருக்கும், எதனா ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ ஒரு சிமெட்ரிக் குவாட்ராடிக் ஃபார்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிமெட்ரிக் ரியல் ஃபார்ம் இஸ் கால்டு குவாட்ராடிக் ஃபார்ம். ஓகே, ஏன் இது குவாட்ராடிக் ஃபார்மு இங்கே பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வேரியபிளோட டிகிரி பாருங்கள் 2 வரும். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் வந்தாலும் இதனோட டிகிரி வந்து சம் ஆஃப் டிகிரி வந்து 2. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 வந்தாலும் சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து 2. இந்த இடத்துலையும் சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து 2. ஸோ இங்கே x1 டிகிரி வந்து 2, x2 டிகிரி 2, x3 டிகிரி 2. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம். ஓகே, இந்த ஆல்டர்னேட் டேர்ம் ப்ராடக்ட்டில் வரணும். இப்போது பாருங்களேன், இப்போது வந்து x1 x2 அடுத்து x1 x2 x1 x3 இந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்டில் வரணும். ஓகே, இதில் பைலினியர் ஃபார்ம் இருக்குது. பைலினியர் ஃபார்ம் வந்து டிஆர்பி சிலபஸில் இருக்குது. காலேஜ் டிஆர்பி, டிஎன் செட்டு, சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கூட உங்களுக்கு வந்து பைலினியர் ஃபார்ம் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த சிஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா நமக்கு போட்ட எஸ்டர்டே நடந்தது எக்ஸாமு. ஸோ அதில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பற்றி, இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரியல் அனாலிசிஸில் நம்ம ரெகுலராக ரொட்டீனாக வீடியோ கொடுத்தது தான். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்டிருந்தாங்க, டெரிவேட்டிவ் கான்செப்ட், கண்டினியூட்டி கான்செப்ட், யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸு, பாயிண்டர்ஸ் கன்வர்ஜன்ஸு, ரீமான் இன்டகிரபிள்ஸ். ஸோ இதை பற்றி நிறைய கொஸ்டின் சூப்பராக இருந்தது. ஸோ ரியல் அனாலிசிஸ் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். ரியல் அனாலிசிஸ் மட்டும் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 மார்க் கிட்ட ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து சிஎஸ்ஆரில் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து டிஎன் செட்டுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு குவாட்ராடிக் ஃபார்ம் உங்களுக்கு எடுத்தேன். குவாட்ராடிக் ஃபார்ம் கேட்கல, இன்னர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு கொஷின் சிஎஸ்ஆரில் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னர் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வந்து பாசிட்டிவ் டெஃபினட்டாக, நெகட்டிவ் டெஃபினட்டாக, இன்டெஃபினட்டாக அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான். ஆல்ரெடி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதணும். ஸோ ஒவ்வொரு வீடியோவையும், அப்லோடட் வீடியோவையும் அந்த யூனிட் செக்ஷனோட ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. லீனியருக்கு லீனியர், ரியலுக்கு ரியல், காம்ப்ளெக்ஸ்.
ஸோ இதை மட்டும் வச்சுட்டு அழகாக நோட் போட்டு எழுதிங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்டெகிரேஷன்ஸ் வேல்யூ அந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த சிஎஸ்ஆரில் கேட்ட எல்லா வீடியோஸும் வந்து நான் உங்களுக்கு பார்ட் பி பார்ட் சி ப்ராப்ளம் மட்டும் ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். பார்ட் ஏ வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ன்றதால நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம மேஜர் மேக்ஸ் வந்து பார்ட் பி பார்ட் சி ஸோ அது நீங்கள் எழுதிடுங்க. ஸோ எஸ்டர்டே நான் எழுத போயிருந்தேன். அந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பார்ட் பியில் வந்து மேக்ஸிமம் நல்லா ஆவரேஜாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 25க்கு 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம் பார்ட் பியில். ஸோ 20 கொஷின்ஸ் கிட்ட ஈஸியாக இருந்தது. பார்ட் சி வந்து 20 ஈஸி தான். உங்களுக்கு என்னென்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸு ரிசால்வ் கர்னல் வச்சுலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஷார்ட்கட் போடுற வீடியோஸ் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ரிசால்வ் கர்னல் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் பிஹேவியர்ஸ் அது கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பொனென்ஷியல் நெகட்டிவ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மாக இருந்தால் அந்த சொல்யூஷன் பவுண்டடாக இருக்குமா, சொல்யூஷன் டென்ஸ் டு ஜீரோவா, அந்த ஆப்ஷன் மாரி கேட்டிருந்தாங்க. அடுத்து பிடியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேவ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. அப்புறம் காட்சி ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் காட்சி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வீடியோவில். அந்த கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ காட்சி ப்ராப்ளம் கொஷின்ஸ் வந்து மாறவே இல்லை. அப்படியே அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சொல்யூஷன் வரது அப்படியே கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த சிஎஸ்ஆர் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் அதுவும் போடலாம். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சிடலாம். அதுவும் இல்லை. அதே ரிங் தியரியில் சூப்பராக கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது இரோடிசிபிள் ஃபேக்டராக பிரித்து ஸோ அது ஐசோமார்பிக் டு ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸான்னு கேட்டிருந்தாங்க. அது இன்டெக்ரல் டொமைனாக இருக்குமான்னு கேட்டாங்க. ஃபீல்டாக இருக்குமான்னு சொல்லி ஆப்ஷனை கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் எவ்ரி பிரைமடியில் வந்து மேக்ஸ் மீடியில் இருக்குமா, காம்படிட்டிவ் ரிங் வித் யூனிட்டி வித் ஐடம் பொட்டன்ட் எலமெண்ட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏன்னு இருந்தால் அது என்னவாக இருக்கும், இன்டெக்ரல் டொமைனாக இருக்குமா, நாட் அன் இன்டெக்ரல் டொமைனா, அது போல் சில கொஷின்லாம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஒன் டு ஒன் மேப்பிங் கேட்டிருந்தாங்க. ஸோ என்பிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்ஸ் இது வந்து ஒன் டு ஒன் ஃபார்மில் கேட்டது. ஸோ அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் ஏபி கொடுத்துட்டு டயகனசிபிள் ஓவர் சியா டயகனசிபிள் ஓவர் ஆர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா ஈக்குவலுமே கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டின்றதால உங்களுக்கு ஈக்குவல் வேல்யூஸ் வந்து சியில் தான் இருக்கும், ஆரில் டயகனசிபிள் வராது. ஸோ அந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ் தான். 1:2, 2:3, 3:1 கொடுத்துட்டு 3 ஆர்டரில் கொடுத்துட்டு ஏ கியூப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி போட்டோம் அப்படின்னா அந்த பெர்முடேஷன் மேட்ரிக்ஸோடைய ப்ராப்பர்ட்டி கேட்ட மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து டயகனசிபிள் ஓவர் போத் ஏஎன்பிஆர் டயகனசிபிள் ஓவர் சி அந்த கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் நாட் யூனிஃபார்ம் அந்த கொஷின்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், அது நீட்டாக அதில் கேட்டிருந்தாங்க. ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த கொஷின்ஸ் கான்செப்டாக 2 கொஷின் கிட்ட வந்திருந்தது. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கேட்குறது, அப்புறம் கண்டினியூட்டி கேட்குறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் தான். ஸோ ரொட்டீனாக லாஸ்ட் ஒரு 2 மந்த் வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ கட் ஆஃப் எகரும். எனக்கு கொஷின் ரொம்ப ஈஸி. ஸோ கட் ஆஃப் எகரும். இதெல்லாம் எதுக்கு எழுதினேன் அப்படின்னா சும்மா எழுதிட்டு இருப்பேன் சிஎஸ்ஆர் எக்ஸாம். ஸோ அதுக்கு போயிட்டு சும்மா எழுதலாமே அப்படின்ட்டு எழுதுனது. ஸோ பார்ப்போம், ரிசல்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். வந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். சிஎஸ்ஆர் எக்ஸாம் ஓவரால் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆவரேஜாக அட்டன் பண்ணால் பார்ட் சியிலே வந்து 20 கொஷின் போட்டுடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருந்தது. குரூப் தியரிலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் பற்றி ரிலேட்டடாக பார்ட் பியில் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஆயிலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த எப்படி சொல்கிறது, இப்போது n π of n greater than 1 இருந்தால் நம்பர் ஆஃப் குரூப் ஹோமோசம் அப் டு ஐசோமார்பிசம், நம்பர் ஆஃப் அப் டு ஐசோமார்பிசம் அப்படின்னு குரூப் அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் அப்படியே கேட்கலாம், அது போல் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து ஹோலோமார்ஃபிக் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து f(x = 0), f(x = x), f(0 = 0). ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட் சி ப்ராப்ளத்தை 2த்தையும் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. லேப்லாஸ் யூஸ் பண்ணி இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஒன்று கேட்டிருந்தாங்க. g(t) இஸ் எனி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக கொடுத்து நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு g(x - t) x - t உடைய லேப்லாஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஆன்சர் வந்துடும். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அது சிம்பிள் ப்ராப்ளம் தான். அதை வச்சு ஒரு 4 அதோட சொல்யூஷனுடைய பிஹேவியர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி. ஓவரால் எஸ்டர்டே எழுதின சிஎஸ்ஆர் எக்ஸாம் ரொம்ப ஈஸி. செட்டை விட ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் செட் எக்ஸாம் நீங்கள் நல்லா கான்செப்ட் படி படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக செட்டு கிளியர் பண்ணிடலாம். செட்டை விட இன்னைக்கு கேட்டால் இந்த சிஎஸ்ஆர் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன சிஎஸ்ஆர் ப்ராப்ளத்தில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அந்த வீடியோஸ் அந்த ப்ராப்ளத்தை நான் போட்டு நான் இந்த செஷனுக்கான ப்ராப்ளம் மொத்தத்தையும் போட போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் நோட் போட்டு எழுதுங்க. எல்லா யூனிட்டுக்கும் நான் வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் நோட் போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டிஎன் செட் அண்ட் காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் மெட்டடாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்க, டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.